ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜில் ரமா தமிழ். நம்ம இன்னைக்கு லவ் சீனியரோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக போட சொல்லி கேட்குறீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் எடிட் பண்ணுற ஒர்க்லாம் இருக்குல்ல. ஸோ எனக்கும் ஒர்க் இருக்கும், அதனால தான். ஆனால் எப்படியா இருந்தாலும் நான் இந்த சீரீஸை ஃபுல்லாக முடிச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. ஆனால் என்ன ஒரு 1-2 டேஸ் டிலே ஆகி எபிசோடை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டாவது போட்டுறணும்னு போட்டுருவேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம மனுவும் கோசம் கிஸ் பண்ணுறத பார்த்து நம்ம வராங்க்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஸோ அதோடு முடிச்சிருந்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அதான் காட்டுறாங்க. டக்குன்னு கோசம் நான் பாதியோடு நிறுத்திட்டு நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. நம்ம மனக்கு இது ஒரு மாதிரி சகமாகி, நான் சாரி, நான் நீ ஸ்டார்ட் பண்ணனால தான் நானும் பண்ணேன் அந்த மாதிரி சொல்லிடுவா. டக்குன்னு இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அந்த சைடு யாரோ எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. பார்த்தா அந்த ஈவெண்ட்டே முடிஞ்சு போயிருக்கும். அவ்வளோ நேரம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரூம்குள்ளே மாட்டிக்குவாங்க. ரோசாவுக்கு தான் செம்ம டென்ஷனாக இருக்கும். உடனே மனம் இல்லை, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது இந்த பில்டிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்வா. வெறும் 2 மணி நேரம் தானே அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்வா. சரி, அது வரைக்கும் நம்ம இன்னும் 2 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னோடனே நம்ம மனோவுக்கு சொல்கிறத கேட்டோன்னே கோசாக்கு தான் ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் மனம் இல்லை, சரி இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எதாவது பண்ணலாமா அப்படின்னோடனே டக்குன்னு கோசா கோவம் வந்துடும். சும்மா இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவா. உனக்கு தெரியுமா, நான் இது வரைக்கும் தூங்கவே இல்லை ஒழுங்கா. இன்றைக்கி தான் தூங்கலான்னு நினச்சேன். எல்லா ஒர்க்கும் இப்போ தான் முடித்தேன். ஏன்னா இவ்வளோ எக்ஸாம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்னையோட முடிஞ்சுது. இன்னைக்காவது இப்போ நான் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. டக்குன்னு நம்ம மானம் இல்லை, சரி வீடு எதுக்கு அப்செட் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நம்மளோட ஹனிமூன் நைட்டை நினச்சிக்கோ. பீப்புளெலாம் ஹனிமூன் நைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே கோசாக் செம்ம டென்ஷனை நிறுத்திரியா அப்போ அப்படின்றவா. அதுக்கப்புறம் அப்போ தான் கோசாக் ஞாபகம் வந்திருக்கும். உனக்காக ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், அதே எடுத்து பார்த்துட்டு இருக்கிறா. நான் உனக்காக கஷ்டப்பட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா, உனக்காகவே எடுத்துகிட்டு வந்தேன். இதுவரை இப்படி ஆகிடுச்சு, சுருங்கி போச்சு. சரி வீடு, நாளைக்கு நான் உனக்காக வேற ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா நீ இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு வின் பண்ணியிருந்த இல்லையா. ஸோ அந்த காம்படிஷனுக்குலாம் ஃப்ரெஷி கான்டெஸ்ட்லேயே வின் பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ அதுக்கு தான் உனக்கு கன்க்ராச்சுலேஷன் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே மன உடனே அது வாங்கிட்டு, இதுவே போதும், வேறெல்லாம் தேவை கிடையாது, இதுவே எனக்கு போதும் சரி அப்படி சொல்லிட்டு மன உடனே சொல்வா. நீ தானே இது வளர்த்த எனக்காக, கரெக்ட் தானே, நீயே தானே வளர்த்த அப்படின்வா. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இந்த ஃப்ளவர் தான் ரொம்ப அழகான ஃப்ளவர், நான் இது வரைக்கும் பார்த்ததுலே, தேங்க்யூ அப்படின்ற சொல்லிடுவா கோசா கிட்ட. உடனே கோசாவும் இல்லை, சரி நான் வளர்த்தன்றது உனக்கு எப்படி தெரியுமானோ அப்படின்வா. நம்ம மானவும் இல்லை, என்னை பற்றி என்னென்னு முட்டாள்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிடுவா. சரி நீ முதல்ல சொல்லாத, இல்லைன்னா நான் இதை அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன், எனக்கு கோவம் தான் வரும். அப்புறம் என் கோவத்தை நீ பார்க்க வேணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னோடனே என் மனம் உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவா. அன்னைக்கு நீ ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தையா. ஸோ அப்போ தான் நான் தேடி பார்த்தேன், நீ இல்லை, அதனால தான் நாங்கள் வந்திருந்தோம் உன்னை பார்க்கறதுக்காக. அப்போ நீயும் பிளாயும் ஒன்றா இருந்தீங்க, அதுதான் நான் பார்த்துருந்தேன் அப்படி சொன்னோடனே கோசாக்கு ஒரு மாதிரியாக சேட் ஆகிடும். சரி உடனே கோசா கேட்போம், உனக்கு பிளாய் தெரியுமா அப்படின்னோடனே, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், ரொம்பலாம் தெரியாது அப்படின்னோடனே சரி கோசா தான் சொல்வா. சரி இந்த பற்றி நீ இவ்வளோ தெரிஞ்சிருக்கிற, இன்னும் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் உனக்கு கேட்க விரும்பலையா அப்படின்னோடனே உடனே மனம் கேட்பா, எனக்கு அந்த ரைட் இருக்கா அப்படின்னு. சரி ஓகே, நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ஜெலஸ் ஆக்கி கேட்டேன்னா நீ உன்னால் என்னை ஹேண்டில் பண்ண முடியுமா சொல்லு அப்படின்ற மாதிரி மனம் சொல்லிடுவா. மனம் உடனே நம்ம கோசா கையை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உண்மையாகவே இருக்குது, ஐ லவ் யூ கோசா அப்படின்னு சொல்லிடுவா. நம்ம கோசா உடனே அமைதியாகவே இருப்பா. அப்புறம் மனோதா சொல்வா, நம்ம 2 பேரும் ஒன்றாவே நிறைய வாழலாம், எனக்கு அதில் நிறைய கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நான் கிளியராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இது உண்மை தான். ஸோ இது நம்ம இப்படியே இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லப்போனால் எனக்கு உன் கூட ஒன் சைட் லெவலில் இருக்கணும்னு விரும்பலை, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்கிட்ட இது ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் இதை நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்ற மாதிரி மனோ கேட்டுருவா. உடனே ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, நான் ஒன்றை மட்டும்தான் கேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே கோசாவும் நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவா. ஆனால் இப்போ நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க விரும்பலை அப்படின்னோடனே நம்ம மனக்கு ஒரு மாதிரி சோகமாகிடும். ஏன்னா இந்த பொசிஷனோடைய நான் ஹெட் சீனியராக இருக்கிறப்ப எனக்கு நிறைய விஷயம்லாம் எனக்கு இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் கேரி பண்ணி ஆகணும்.
ஈவன் வந்து நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவங்க டிபார்ட்மெண்ட்டோடைய ப்ரெஸ்டீஜையும் நான் பார்த்தாகணும். ஸோ அதனால தான் நினைக்கிறேன். இப்ப நான் உனக்கு மட்டும் வந்து நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தேன்னா, இப்ப மத்த ஜூனியர எப்படி பார்த்துக்குவேன்? ஸோ அதே மாதிரி உனக்கு நான் ஒரு சில விஷயம் வந்து குடுக்குறேன், ஒரு ப்ரிவிலேஜஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ அவங்கலாம் என்ன நினைப்பாங்க? அதனால தான் சொல்றேன். அப்படின்னோனே நம்ம மனக்கு சோகமாகிடும். அவ சொல்லுவா, "இல்ல நீ இத பத்தி மத்தவங்க என்ன சொல்றாங்க? அப்படின்றத பத்தி தான் நீ யோசிக்கிறியா?" அப்படின்னோனே நம்ம கோசா இல்ல, "ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க பாரு. நம்ம 2 பேரும் இப்போ ஒண்ணும் கப்புல் கிடையாது இல்லையா? ஸோ அத நல்லா முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. நம்ம இதுக்கப்புறம் நம்ம இப்ப வரைக்குமே நம்ம லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ என்ன நம்பு. நான் என்னுடைய ஹார்ட் பொறுத்தவரைக்கும் நீ தான் இருக்கிற. இது என்னோட டியூட்டி. இது முடியிற வரைக்கும் தான். வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் ப்ராமிஸ் பண்றேன். நீ என்னுடைய லவ்வரா இருப்ப. ஸோ நான் அது உன்கிட்ட ஓப்பனாவே சொல்லிருவேன். சரியா? வெறும் 2டே மாசம் தான். அப்படின்ற மாரி கோசா இவளுக்கு ஆறுதலா பேச ஆரம்பிச்சுடுவா. இந்த ஈவென்ட் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னோனே நம்ம மனம் இல்ல. சரி ப்ராமிஸ் பண்ண அப்படின்னோனே நம்ம கோசாவும் இல்ல. ப்ராமிஸா சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அமைதியாயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம மனோவும் கோசாவும் ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்பதான் எந்திரிச்சே வந்துட்டு இருக்காங்க. காலையில தான் 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. இந்த சைடு ஒய்ஃப் பொண்ணு என்னமோ எடுத்து வச்சுட்டு இருக்கா. இவள நம்ம மனோ பார்த்துருக்க மாட்டா. பார்த்தோனே டக்குன்னு கீழ உட்காந்துவா கோசா பின்னாடி. உட்காந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு கோசா போயிட்டு அவளுக்கு ஹலோ சொல்லிட்டு போயிருவா. அவளும் ஹலோ சொல்வா. இவளும் எவ்வளோ ஷூலேஸ் கட்டி ஓடலான்னு பாப்பா டக்குன்னு. அதுக்காட்டி நம்ம ஜம்ப் பையன்ல, அது இங்க பாரு மனோ இருக்கிறா அப்படின்னோனே டக்குன்னு அவங்களும் மனோ வா எங்களுக்கு இது ஹெல்ப் பண்ண வா, உதவு வா, இத எடுத்து வைக்க அப்படின்னோனே, மனுவும் கேஷுவலா வரேன். நான் கேள்விப்பட்டேன் நீ புது டாமுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு வருவா. உடனே நம்ம ஜாம் பையன்ல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போ. ஏன் இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் யூனிஃபார்மோடயே இருக்கிற? அப்படின்னோனே, இல்ல நான் இத போட்டுக்கிட்டே தூங்கிட்டேன். அதனால தான். நான் அதுவரை காலையில லேட்டா எந்திரிச்சேன்ல, அதனால தான் சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே, ஓகே பேசினதெல்லாம் போதும். வா, வா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னோனே, அதுக்கப்புறம் மனோவும் சரி ஓகே நானும் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி 2 பேரும் நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம மனோ தான் நம்ம கோசாக்கு மெசேஜ் பண்ணியிருப்பா. நான் வந்து எங்களுக்கு 2 பேத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஓய் வந்து வேற ரூம் போகலையா? ஸோ அதனால அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பா. கோசாக்கு அப்போ தான் நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மனோ வந்துருவா நம்ம கோசா ரூமுக்கு. "ஏன் இவ்வளோ நேரம் நீ காணோம்?" அப்படின்ற மாதிரி கோசா கேட்பா. "ஒரு வழியா நீயும் உன்னோட ட்ரெஸ்ஸ மாத்திட்டியா?" அப்படின்னோனே நம்ம மனோ கீ காட்டுவா. அதாவது ஓயோட ரூம் தான் இவள எடுத்திருப்பா போல. ஸோ இப்போ நான் அவளோட ரூம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னோனே நம்ம கோசா இல்ல, "என்ன சொல்ற உண்மையாவா?" அப்படின்னோனே, "ஆமா இதுதான் எனக்கு ஒரு பெஸ்ட் சான்ஸ். எப்படி விட முடியும் சொல்லு இந்த சான்ஸ் எல்லாம்? இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இத நான் விட்டுருவேனா?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருப்பா. எப்பயுமே எனக்கு புடிச்சவங்க கூட நான் க்ளோஸா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அதுவும் எனக்கு பிடிச்ச பர்சன் சொல்லிட்டு நம்ம கோசாவ ஹக் பண்ணிட்டு இருப்பா. சரி நான் உன் கூட இனிமேல் இங்க தான் வந்து க்ளோஸா இருக்க போறோம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. டக்குன்னு நம்ம கோசா உட்காந்துட்டு மனோவோட சிக்னேச்சர் புக் குடுத்துருப்பா இல்லையா? ஸோ லாஸ்ட்ல அவ சைன் போட்டிருப்பா. அதுதான் கோசாவும் கொடுப்பா மனோ கிட்ட. "இந்தா உனக்காக நான் சைன் போட்டு குடுத்துருக்கேன்" அப்படின்னோனே, நம்ம மனம் "இல்ல இது வெறும் புக்ல தான் நீ சைன் போட்டு குடுத்துருக்க. எனக்கு இங்க சைன் போடு" அப்படின்ற மாதிரி சொல்வா. நம்ம கோசா இல்ல, "சரி போதும் நிறுத்து. இப்படி தான் சொல்லிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லி அவள லைட்டா அடிச்சிருவா. நம்ம மனம் இல்ல, "ஓ இது எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ என்ன ரொம்ப அடிச்சிட்ட" அப்படின்னோனே, "ஓ அப்படி எது வலிக்குதா? சரி அதான் நல்லது. அப்பதான் நீ இத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பாப்ப" அப்படின்னோனே அவ புக் வைக்கிற காட்டியும் டக்குன்னு திரும்புவா. நம்ம மனம் டக்குன்னு வந்து க்ளோஸ் அப்ல வந்து கிஸ் பண்ணிடுவா. உடனே மனவும் இப்படிலாம் லவ் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அதில அப்படின்னோனே, உடனே கோசாயில "மனோ போ" அப்படின்னோனே, டக்குனு அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் டோர தட்டுவாங்க. நம்ம மனோ திருடி மாதிரி வேகமா ஓடிருவா ட்ரெஸ் எடுத்து போட்டு, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு ரூம் கதவுல போய் ஒளிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, தீடாவும், ஃப்ராங்க் தான் வந்திருப்பாங்க. வராங்க பார்த்தோனே ஷாக் ஆயிருக்கும் நம்ம கோசா. "ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளோ சீக்கிரம் இப்படி என்னுடைய ரூம்க்கு வந்திருக்கிறீங்கன்ற மாரி கோசா கேட்பா. "இல்ல நான் உங்கள நேத்து நைட் வரைக்கும் நான் உனக்கு கால் பண்ணேன். நீ எடுக்கவே இல்ல" அப்படின்னோனே நம்ம கோசாவும் இல்ல, "ஓ ஆமா என்னுடைய ஃபோன் பேட்டரி போயிடுச்சு அதனால தான்" அப்படின்னு உடனே திடா தான் சொல்லுவா. "நாங்க 2 பேரும் நீ காணோன்னோனே ரொம்ப கவலைப்பட்டோம் தெரியுமா?" நம்ம கோசாவும் "சரி சாரி நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். அதனால தான் வேற எதுவும் கிடையாது சொல்லல" அப்படின்னோனே நம்ம வராங்கல்ல, "சரி வா போலாம்" அப்படின்ற மாரி சொல்லிடுவா. "திடா வா போலாம். இதுக்கு மேல தேவையில்லாம பேச வேணாம்" அப்படின்னு சொல்லி வராங்க திரும்புவா. பார்த்தா நம்ம மனோட ஷூவ கண்டுபிடிச்சிருவா.
அவளும் இல்ல தீடாவும், "சரி ஓகே நீ பத்திரமா இரு நாங்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கோஸாவும் இல்ல, "சாரி தேங்க்ஸ் நீங்க எனக்காக வருத்தப்பட்டதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிருவாங்க. பாவம் வராங்க அப்பயே ரொம்ப சேட் ஆயிரும். அப்புறம் நம்ம என்ன மனம் வெளிய வந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காட்டுறாங்க. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் இயர்லாம் எப்பவும் போல உட்கார வச்சுட்டு, ஒரு சீனியர் பையன் தான் ஹெட்டு. ஸோ அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். "ஏன் இன்னைக்கு நீங்க ஒழுங்கா ட்ரெஸ்லாம் பண்ணல, ஒழுங்காவே இல்ல" அப்படின்னோனே எல்லாம் உடனே ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னோனே, நம்ம கோஸ் உடனே கை தூக்கிட்டு வருவா. "உங்க பர்மிஷன் கிடைச்சதுன்னா நான் ஒரு சிலது சொல்லலாமா?" அப்படின்னு அவனும் சரி ஓகே எக்ஸ்கியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருன்னுவான். உடனே கோஸா ஸ்டார்ட் பண்ணிடுறான். எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டஸ் அப்படின்றத பத்தி தான் சொல்லிட்டு இருப்பா. ஸோ அது ஒண்ணும் இல்ல அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ அத கீழ தான் நம்ம எல்லாமே வேலை பார்க்குறோம். ஸோ இத தான் நம்ம வந்து ஜூனியருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இது யூஸ் பண்ணி தான் நம்மளே வந்து ஜூனியர கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சீனியர் எது ஆர்டர் போடுறாங்களோ அத தான் ஜூனியரும் மதிக்கணும் அப்படின்றது. இது ஒரு ஸ்ட்ரிக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். ஆனா இன்னைக்கு நான் நான் மட்டும் இல்ல. ஸோ இன்க்ளூடிங் நீங்க எல்லாருமே ஸோ போத் சீனியர் அண்ட் ஜூனியர். ஸோ ஈவன் இவங்க நல்லாவே யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாருமே. நான் நினைக்கிறேன் இந்த டைம் தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணும் தப்பாலாம் சொல்லல. ஷார்ட்டஸ் வந்து நல்லதில்ல அப்படின்றதெல்லாம். காயினுக்கு எப்படி 2 சைடோ அந்த மாதிரி தான். நான் சொல்றத நீங்க கேட்கற மாதிரி இருந்தா, நான் இத கன்டின்யூ பண்ணலாமா அப்படின்னு கேட்பா. உடனே அவனும் ஜூனியர பார்த்து திரும்பி பார்த்துட்டு, சரின்ற மாரி தலையாட்டுவான். அதுக்கப்புறம் தான் ஷார்ட்டஸ்க்கு ஸ்டாண்டெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பா. அதாவது எஸ்ன்னா சீனியாரிட்டியாம். அது நம்ம சீனியர பார்த்தா எல்லா ஜூனியர் பசங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ வந்து இதுதான் நம்ம ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு ஓல்டான விஷயம். அவங்களுடைய ரைட்ஸ பொறுத்து தான் இருக்கு. ஜூனியருக்கு எது ஃப்ரீடம் அதாவது எது அவங்களுக்கு வேணுன்றத அவங்களாவே ஃப்ரீடமா தாட் பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு எது வேணும், வேணாம் அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணணும். நம்ம இப்ப ஜூனியர் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா, முதல்ல நம்ம அந்த மாதிரி இருக்கணும். ரெஸ்பெக்ட்டும் வந்து சரி, ஹானரும் சரி, இதெல்லாம் ஒரு முச்சுவலா தான் இருக்கணும். இது சீனியருக்கு, ஜூனியருக்கு மட்டும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே தான். எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஓனா ஆர்டர். ஆர்டர்னா வெறும் சீனியர் தான் போடுறாங்க. ஆனா அவங்களே ஃபாலோ பண்ண மாட்றாங்க ஒரு சிலவங்க. ஸோ ஆனா அதுக்கப்புறம் எப்படி ஜூனியர் மட்டும் இத பண்ண முடியும்? நம்ம அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு டீச் பண்றோம்? ஸோ எந்த ரூல்ஸா இருந்தாலும் ஒன்லி சீனியர் தான் போடுறாங்க. அவங்களுக்கு பனிஷ்மென்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனா அவங்க தான் பனிஷ் பண்றாங்க. இதெல்லாம் ஜூனியரோடைய விருப்பம். அவங்களுக்கு எதுன்னு ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதெல்லாம். நெக்ஸ்ட்டு டீனா ட்ரெடிஷன். ட்ரெடிஷன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது வந்து கொஞ்சம் இந்த ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுனா தான் போயிட்டு இருக்கு. நானா தான் பிலீவ் பண்றேன். அந்த டைம் சேஞ்சஸ், சொசைட்டி சேஞ்சஸ். ஸோ இத பொறுத்து தான் நம்ம வந்து எது நல்ல தனி தாட் இருக்கும். அத பொறுத்து அவங்க முன் வருவாங்க எதுலயா இருந்தாலும். ஏன்னா அதாவது ஈவன் ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் கூட, ஒரு சிலவங்க இதில வந்து ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க தான். ஆனா அவங்க செய்ற வேலை அவங்களுக்கே ஒரு லெசன குடுக்கும். அவங்களே வந்து அந்த லெசன் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்மளுடைய பனிஷ்மென்ட் இல்லாமயே அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா பேசுவா. ஃபைனலா வந்து எஸ்னா ஸ்பிரிட். இது வந்து நம்ம எனர்ஜியும் சரி, நம்மளுடைய தைரியத்தையும் இந்த சொசைட்டிக்கு அர்ப்பணிக்கணும். எது நம்ம செய்ய போறோமோ, அது கரெக்ட்டா இருந்தா பயப்படாம செய்யணும். நான் இதுக்கு சொல்லப்போனா, ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே குடுக்க தேவையில்ல இந்த வேர்டுக்கு. ஏன்னா, இது வந்து நம்மளோட தைரியம். நம்ம எது பண்றோமோ, ஸோ அதுதான் வந்து மத்தவங்கலாம் திரும்பி பார்ப்பாங்க, தைரியமா பண்றத. இப்ப கூட நான் உங்ககிட்ட தைரியமா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஜூனியர் எப்படி இருக்கிறாங்கன்றது. நீங்க ஆல்ரெடி முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி இவங்கலாம் வந்து ஒரு தைரியமா இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு காட்டிட்டாங்க. லாஸ்ட்டா வந்து சொல்லப்போனா, யாரு தப்பு பண்றாங்களோ, ஸோ அவங்கள தான் வந்து பொறுப்பேத்துக்க வைக்கணும். இதே வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க, தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா, நம்ம அவங்க மேலேயே வந்து ப்ளேம் பண்ணி, அவங்களே வந்து நம்ம பனிஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இது ஒரு தப்பான விஷயம். ஸோ இது வந்து இந்த ரியாலிட்டிக்கு தேவையே இல்ல. ஆல்ரெடி வந்து மனோ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கா. என்னன்னா, அவ அந்த பார்ல சண்டை போட்டிருப்பால்ல, அவ ஒத்துக்குவா. ஸோ அதையும் மீறி அவளுக்கு பனிஷ்மென்ட் தந்தாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி பனிஷ் பண்ணாங்க? ஒரு ரீசனே இல்லாம.
எந்த ஒரு விஷயமும் தைரியமா நம்ம பண்றோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஈவன் வந்து ஹெட் சீனியரா இருந்தாலும் சரி, சீனியரா இருந்தாலும் சரி, ஹானஸ்ட்டா நான் நெனைக்கிறேன். அதாவது ஹெட் சீனியர் இந்த மாதிரி ஒரு ஹெட் சீனியர் எனக்கு நம்மளுக்கு தேவையே இல்ல. பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிடுவா. உடனே அவனும் முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். நான் சாரி, நான் இது இவ்வளோ தூரம் சொன்னது எனக்கு தப்பா தோணுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லி அப்படியே வந்து இந்த சைடு காட்டுறாங்க. இவ வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறா. இந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா, இந்த பேட்ச்லாம் சாபம் வாங்கின பேட்ச்சு. நீ மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இந்த குரூப்ல இருக்கவே முடியாது தெரியுமான்னு கோசா சொல்லிட்டு இருப்பா. ஆல்ரெடி அவங்கெல்லாம் பார்த்தோன்னா வெளியேறிட்டாங்க. ஒரு சிலவங்கலாம் கை விட்டுட்டு போயிட்டாங்க. நீ மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்கிற கோசா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. நம்ம சீனியர் வந்து அந்த பொண்ணை மறுபடியும் கொண்டுட்டு வரலான்னு பார்த்தாங்க. ஆனால் நீ தான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தல்ல அப்படின்னு கோசாவில் என்னது நானா? ஆமா அந்த ரிட்டு தான் வந்து நம்மளெல்லாம் வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே, நான் இந்த குரூப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கோசா யோசிக்கிறத பார்த்து அந்த பொண்ணு இல்லை அவள் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காது சரியா, அவள் என்னமோ சொல்லிட்டு போகிறா அப்படின்வா. அந்த பொண்ணு பேர் வந்து ஜுப்ஜீப். உடனே இவன் இல்லை இந்த சைடு நினச்சி பார்க்குறா. இவன் வந்து கிளாப் பண்ணிட்டு இருப்பான். இவன் பேசி முடித்தோடனே உடனே ஃபஸ்ட் இயரை பார்த்து, ஹே ஃபஸ்ட் இயர் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க நீங்களாம்? உங்கள் சீனியருக்காக நீங்கள் கிளாப் பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம சீனியர் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அவங்களுடைய ரொம்ப தைரியத்தெல்லாம் வெளிப்படுத்திட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வந்து ஷார்ட்டஸ்கோடைய மீனிங்கை வந்து எல்லாருக்கும் புரிய வச்சதுக்கு நான் உன்னை உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லி கிளாப் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே தான் காட்டுறாங்க. உடனே கோசா தான் பேசிக்கிட்டு கிடப்பா. இந்த பொண்ணு அந்த ஜுப்ஜிப் தான் சொல்வா. உடனே அந்த பொண்ணு தான் சொல்வா, கோசா நீ பார்க்குறத பார்த்தா நீ ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்பா. அவளும் நம்ம கோசா இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் அங்கே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றவா. நம்ம வராங்க டக்குன்னு, நீ பொய் சொல்ல தேவையில்லை, இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகலை அப்படின்னோடனே நம்ம திட டக்குன்னு முழிச்சிருவா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பேசிட்டு இருக்கால அந்த பொண்ணு பேர் சுவே. பக்கத்தில் உட்காந்துருக்கா பாருங்க, அவளோட நேம் தான் ஜுப்ஜிப். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜுப்ஜிக்கு புது மென்டார் கிடச்சிருக்காங்க. மென்டார்னா ஒன்றும் இல்லை, ஒரு வழிகாட்டி மாதிரி. ஸோ சொல்லித்தரவங்கன்னு நினச்சிக்கலாம். அந்த மாதிரி. ஸோ அந்த பொண்ணு வந்து இவளுக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா. அதெல்லாம் இவ தனியாக திண்டு 3 கிலோ போட்டிருக்கா. லடா இல்லை 3 கிலோவா அப்படின்னு கேட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், இவ யாருக்குமே கொடுக்காம தனியாக உட்காந்து திண்டுக்கிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம திடா பொண்ணு, வாங்க எனக்கு கால் வலிக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போயிடுவாங்க. வராங்க கோசா தான் உட்காந்துருப்பா. கோசா சொல்வா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன்னே. வராங்க இல்லை எதை பற்றின்வா. அன்னைக்கு எனக்கும் மனோக்கும் வந்து பெட்டில் பார்த்தல சொன்னி, அது வந்து பொய் தானே அப்படின்னோடனே இவள் இல்லை ஆமான்றுவா. அதுக்கப்புறம் நம்ம கோசா தான் சொல்வா, எனக்கும் அவளுக்கே எதுவுமே நடக்கலை, நாங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னோடனே, நீ தான் அவளை கட்டி பிடிச்சிட்டு இருந்தே, அப்புறம் என்ன அப்படின்வா. அதெல்லாம் இல்லை, நான் அவன்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறேன்ல, எனக்கும் அவளுக்குள்ளே எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி உடனே இப்படி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இல்லை, என்னை நம்பு ப்ளீஸ், நீ என்னை தயவு செஞ்சு நம்பு. என்ன நம்ப மாட்டியா? எனக்கும் அவளுக்கும் ஒன்றுமே கிடையாது, அது எனக்கு ஒரு ஃபால்ட்டு தான் அது. அப்போ அவன் மேலே எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, தயவு செஞ்சு நம்பு அப்படின்னோடனே நம்ம வராங்கில்ல, நீ என்ன சொல்கிற, நான் உன்னை நம்புனா தானே, உனக்கும் அவளுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் 2 பேரும் வெறும் ஜூனியர் அண்ட் சீனியர் மட்டும்தானே அப்படின்னோடனே, நீ மற்றவங்க சொல்கிறத வச்சுலாம் பேசாது தயவு செஞ்சு, நான் சொல்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னோடனே அவள் வேண்டான்றுவா. உடனே கோசா, இல்லை உன்னால் தாங்க முடியாது அந்த விஷயத்த, நீயே ஏன்னா பார்த்துருக்கா, அவள் என்னை வந்து சீனியர் மாதிரியே நினச்சது கிடையாது எப்பயுமே. ஸோ இப்போ என்ன உனக்கு தெரியணும், ஆக்சுவலாக எனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்றது தானே உனக்கு தெரியணும், இப்போ நான் அவன்கிட்ட அதை தானே சொல்லணும் அப்படின்னோடனே சொல்ல ஆரம்பிச்சிடுவா. நான் இந்த ரன்னிங் இப்போ இந்த ஈவெண்ட் முடிஞ்சக்கப்புறம் நானே ஒத்துக்கிறேன், நான் வந்து அவளை டேட் பண்ணேன்றது. இதை பற்றி நீ என்ன சொல்கிறனோடனே அவள் இல்லை, அது எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, அது என்னோட விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா வராங்க கோவமா. இவ இல்லை, ஆமாம் இது ஒன்று கிடையாது தான், ஆனால் நீ என்னோடய ஃப்ரெண்டே, உனக்கு தெரியும் தானே, நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிறது இல்லை, அதாவது பர்சனல் மேட்டரையும் ஒர்க்கையும் நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன் எப்பயுமே. ஆனால் எனக்கு உன்னை பிடிக்குமே, அதாவது நான் உன்னை எப்பயுமே கேர் பண்ணுவேன் எப்பயுமே, ப்ளீஸ். ஏன்னா நீ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா. அப்புறம் சொல்வா, நீ அப்புறம் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, நீங்கள் எல்லாருமே என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் இப்போதைக்கு என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, நீ ஏன் இந்த மாதிரி என்னை பார்க்குற அப்படின்வா.
அதுக்கப்புறம் டக்குன்னு வராங்க எந்திரிச்சிட்டு, "நீ மறுபடியும் இதையே சொல்லாத. இதுக்கப்புறம் நீ இத சொல்லாத. நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லாத. எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு" சொல்லிடுவா. டக்குன்னு இவ பேக்க விட்டுட்டு போயிருவா. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு போயிருவாங்க. இந்த சைடு இவளுக்கு ரொம்ப சோகமாகிடும். ஏன்னா கோசாவ கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பா இல்லையா? அப்போ இந்த பேக் வைக்கிறப்ப அதுலேருந்து ஒரு பால் விழுந்துருக்கும். அத தான் எடுக்க போவா கோஸா. இந்த பால் வேற எதுவும் கிடையாது. போன எபிசோட்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான். அதாவது இவ மேல இந்த பால யாரோ தூக்கி போட்டுருக்காங்க. அதனால தான் இவ இந்த பால எட்டி எடுக்க போயிருப்பா. இத தான் இப்ப கையில வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இதுல யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, "கிட்ட அதுவும் நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்க வேண்டாம்." அப்படின்ற மாதிரி சொல்லி அதில எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா, எந்த ஒரு அதாவது யார் ஒருத்தவங்க லவ் பண்ணாங்களோ, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால கோஸ் ஐ லவ் யூன்ற மாரி இருக்கும். ஐ லவ் யூ ஏன்னா, இன்னொரு ரீசன் வந்து என்னுடைய நோட்புக் நீ தான் உன்னால தான் வந்து என்னோட நோட்புக் கிழிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் என்னுடைய நேம் தெரியாது உனக்கு. அதனாலேயும் உன்னைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் உன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கெல்லாம் இது புரியாது. அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கும். ஐ அம் ரியலி சாரி. ஏன்னா நான் உன்ன இந்த மாதிரி ஃப்ரெண்டா வந்து எப்பயுமே இருக்க விரும்பல. உன் கூட இந்த மாதிரி ஃப்ரெண்டா எப்பயுமே இருக்க விரும்பல. அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் எல்லாம் ஒரு சின்ன விஷயமா இருந்திருக்கு உனக்கு எப்பயுமே. அப்படின்னு சொல்லி அதில எழுதியிருக்கும். நம்ம கோசாக்கு உடனே சோகமாகிடும். அடுத்த நாள் தீடா கிட்ட தான் கோசா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. கோசா கேட்பான், "எவ்வளோ நாளா உனக்கு இது தெரியும்?" அப்படின்னோடனே, அவன் தீடாவும் இல்லை, "எனக்கு கொஞ்ச நாள் தெரியும் ரொம்ப" அப்படின்னோடனே, இவ இது மாதிரி இப்போ இந்த இந்த செமஸ்டரில் ஒரு இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆகியிருக்கா அப்படின்னோடனே, நம்ம கோசா கேட்பா, "ஏன் இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை இதை பற்றி?" அப்படின்னோம், "ஏன் இது அவளாவே உன்கிட்ட சொல்லக்கூடாதா?" அப்படின்ற மாதிரி நம்ம தீடா சொல்லிடுவா. அப்புறம் சொல்லுவா, "உனக்கு இத தவிர மிச்சம் எல்லாமே தெரியும் தானே கோசா. நான் அப்புறம் ஏன் இத உன்கிட்ட சொல்லணும்? ரேங்க் உன்னை எந்த விதத்தில உன்னை கேர் பண்ணிக்கிறான்றது தெரியும் தானே. அவ உன்னை எப்பயுமே வந்து உன் மேல தான் அவ இருப்பா. ஸோ அவ எப்பயுமே உன்ன தான் நெனச்சிட்டு இருப்பா. ஆனா உண்மையா சொல்லப்போனா ஃபர்ஸ்ட்டு நான் இத பத்தி நெனைக்கவே இல்ல. மனம் வரதுக்கு வரைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் அவ இந்த மாதிரி மாறுனா அப்படின்னோனே, அதுக்கப்புறம் நம்ம கோசா சொல்வா, "அவளே என்கிட்ட சொன்னா. இப்ப நான் அவளுக்கு என்ன பண்ணணும் சொல்லு?" அவ என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் எதிர்பார்க்குறா தெரியுமா? நான் இதுவரைக்கும் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளாய் கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் கேட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னோனே அவ இல்ல, சரி ஓகே அவ உன்கிட்ட கொஞ்சம் தானே ஸ்பேஸ் தானே எதிர்பார்க்குறா. அவளுக்கும் நீ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியானா ஆகலாம். அப்படின்ற மாதிரி இவளும் கொஞ்சம் அவளுக்கு இது பண்ணுற மாரி பேசிட்டு இருப்பா. கோசாவும் கொஞ்சம் இதுவா இருப்பா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, லுக்டான் வந்து கோசா கிட்ட வேகமா ஓடி வருவா. ஓடி வந்துட்டு நம்ம கோசா சொல்லுவா, "ஏன் இந்த மாதிரி ஓடி வர? ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் போட்டு ஓடி வரக்கூடாதுன்னு தெரியாதான்னோனே?" "இல்ல நான் பயந்துட்டேன் உங்களை வந்து சீக்கிரமா பிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? அதனால தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப தான் கோசாக்கு ஞாபகம் வந்திருக்கும். உடனே லுக்டான் இல்ல நான் ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னுவா. உடனே கோசாவும் இல்ல "என்ன ரிப்போர்ட் பண்ண போறியா? எதுக்கு?" அப்படின்னு. "நான் உன்ன ஃபர்ஸ்ட் வீக்லயே நீ உன்னோட சீனியர கண்டுபிடிக்கல. அதுக்காக நான் உன்ன விட்டுட்டேன். அதனாலயா?" அப்படின்ற மாதிரி கேட்பா. லுக்டான் இல்ல அதனால நீங்க இன்னை வரைக்கும் என்ன தப்பா தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி. அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு நான் என்னோட இதுக்காக நான் ரிப்போர்ட் பண்ண வரல. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நீங்க என்ன ஜூனியரா அக்செப்ட் பண்ணாம விட்டுருவீங்களோ! ஸோ அதனால தான். அப்படின்னோனே நம்ம கோசா கேட்பா, "ஓ! அப்பன்னா நீ வந்து உன்ன இங்க வந்து ரிப்போர்ட் பண்ண விரும்பல. யூனிவர்சிட்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ண போற அதானே?" அப்படின்னோனே, அவளும் இல்ல ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவளுடைய ஃபுல் நேம் சொல்லிட்டு, அவ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ் நீங்க என்ன உங்களோட ஜூனியரா அக்செப்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நம்ம கோசா இல்ல சரி ஓகே நான் மத்த சீனியர் கிட்ட உன்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு ப்ரொஃபசர் கிளாஸ கேன்சல் பண்ணிருப்பார் போல. ஸோ அதனால எல்லாம் ஜாலியா வெளிய வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா, லுக்டான் இன்னும் காணோம். அவ ரொம்ப நேரமா ஆச்சுல்ல. அவலாம் இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா, வித்தியாசமா இருக்கிறா. அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அந்த அலிப்பையன் எல்லாம் படிப்ஸ் போல. நாளைக்கு காலையில நம்மளுக்கு வேற ஒரு கிளாஸ் இருக்கு. அத நம்ம அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அப்படின்ட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு உட்காந்து கோசாவும் லுக்டான்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, எல்லாருமே கோசாவ பார்த்து உடனே வணக்கம் வச்சிருவாங்க. அந்த ஓய் பொண்ணு இல்ல, "டான் நீ இங்க தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. "வா நம்ம ஏதாவது போய் சாப்பிட போலாம்." அப்படின்னு அவங்க கூப்பிட்டோன்னே, எல்லாம் சோத்துக்கு செத்தவங்களா இருப்பாங்க போல. "வா சாப்பிட போலான்னு" தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. "சரி வாங்க போயிட்டு இருக்கலாம்." அப்படின்னோனே இந்த பொண்ணு கேட்பா, "நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க கோசா கிட்ட?" அப்படின்னோனே, "இல்ல சும்மா அவ என்னோட மென்டாரா இருக்கிறதுக்காக தான்." அப்படின்னோனே, "என்னது கோசா உன்னோட மென்டாரா?" அப்படின்னோனே, ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் என்கிட்ட எப்பயுமே சொல்ல மாட்டியே!"
அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கலாம் போய் சாப்பிட போயிடுவாங்க. உடனே நம்ம மனையில மெசேஜ் வந்திருக்கும். நான் போயிட்டு வரேன், நீங்கலாம் போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு வேகமா இவ போயிருவா. எங்க போறான்னு பார்த்தா நம்ம வராங்க பார்க்க தான் போவா. இந்த சைடு வராங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உடனே இவள வந்தோனே, "வராங்க இல்ல உனக்கு சர்ப்ரைஸா இருக்கு தானே நான் இங்க இருக்கிறத பார்த்தோனே." ஆமா நான் நினைக்கவே இல்ல நீங்க தான் இங்க இருப்பீங்கன்றது." அப்படின்னு உடனே விராங் கடகடன்னு பேச ஆரம்பிச்சுடுவா. "உனக்கு தெரியும் தானே மென்டார்ஷிப் உனக்கு தேவைப்படுது. ஸோ கோசா தான் எப்பயுமே வந்து நீ தான் தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பா." அவளும் இல்ல, "சரி நான் இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல தான். ஆனா நான் நான் நினைக்கிறேன் ஒரு வேளை நான் கட் அவுட் ஆகியிருக்கலாம்." அப்படின்ற மாதிரி சொன்னோனே அவள் இல்ல, "அதுதான் நானும் நினச்சேன்." அப்படின்ற மாரி கோவமா பேசுவா. எனக்கே கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். சரி நான் நான் வந்து எப்பயுமே எனக்கு பிடிக்கல. ஆனா மத்தவங்கலாம் என்ன பண்றது? நான் சொன்னத அவங்கலாம் கேட்கலையே! ஆனா என்ன பண்றது? இந்த யூனிவர்சிட்டில யார் வின் பண்றாங்களோ, ஸோ அவங்களுக்கு தான் இந்த இது. ஆனா உன்ன தவிர மிச்சம் யார் வேணாலும் வின் பண்ணலாம் அப்படின்னுவா. என்ன நடக்குதுன்னா, அதாவது இங்க வந்து அந்த சீனியர் அதாவது ஹெட் சீனியரா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்க்காக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க போல மனோவ. அதுதான் ரேங்குக்கு பிடிக்கல. இவ தான் அவளுடைய மென்டார் கூட. ஸோ அதனால தான் பேசிட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஆனா என்ன பண்றது? 3 அண்ட் 4த் இயர் அந்த சீனியர்ஸ்லாம் சொல்லி தொலைஞ்சிட்டாங்க. அதனால தான் நானும் இத ஒத்துக்கிட்டேன். அதாவது நீ உன்னுடைய நம்பர் கொடு. எங்க மென்டார் ஸ்டூடெண்டோட டின்னர் பார்ட்டி நடக்கும். ஸோ அதனால. அந்த உன்னுடைய இத வந்து நான் அந்த இதில குரூப்ல வந்து ஆட் பண்ணி விட்டுர்றேன். ஸோ அப்பதான் உனக்கு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு, இவ வேற பத்தாததுக்கு என்ன சொல்லிட்டு போவான்னா, "ஒரு நாள் உன்ன கோஸ விட்டுட்டு போவா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு போயிருவா. மனோக்கு சோகமாகிடும். அதுக்கப்புறம் பெட்ல நெனச்சிட்டு இருக்கா உட்காந்துட்டு. அதாவது லுக்டன் இவகிட்டேருந்து அழுதுட்டு இருப்பா. "நான் உன்கிட்ட எத்தனையோ தடவ சொல்லிட்டேன். உன்னைய எனக்கு புடிக்கல" அப்படின்னு சொல்லி மனோ தான் சொல்லிட்டு இருப்பா. "நான் எத்தன தடவ தான் சொல்றது? என்னோட மனசுல வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க" அப்படின்னோனே, இவளும் இல்ல, எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உன் கூட இருக்கணும், க்ளோஸா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என் லைஃப்லேருந்து நீ மறைஞ்சு போயிடாத. நான் எப்பயுமே உன்னை விடக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் நீ எங்ககிட்டேருந்து போய்க்கிடாத" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுவா. உடனே மனோவில கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, "சாரி நான் உன்ன ஹர்ட் பண்ணதுக்கு. ஐ அம் சாரி." அந்த மாதிரி ரொம்ப இவளும் சாரி சொல்லிட்டு இருப்பா. "நான் உன்னோட ஃபீலிங்க அக்செப்ட் பண்ணல. அதுக்காக நீ தயவு செஞ்சு என்னையும் புரிஞ்சுக்கலாம்ல. என்னுடைய ஃபீல்ஸ் என்னன்னு நீ புரிஞ்சுக்க பாரு. சரி விடு. இதுவரைக்கும் என்ன நடந்துச்சோ அத விடு. இனிமேல் நம்ம வந்து ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படி நீ என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி இருக்கலாம்." அப்படின்னு சொன்னோனே, அவளும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, "சரி ப்ராமிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லுவா. இவளும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பா. சரி நீ அழுகைய நிறுத்து. மத்தவங்கலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஷாக் ஆயிடுவாங்கல்ல. அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பா. அததான் இங்க நினச்சிட்டு இருக்கா போல. அதுக்கப்புறம் இவ வந்து கோஸாவும் இவங்களும் ஒண்ணா தான் இருக்காங்க போல. உடனே கோஸா வருவா. "நீ இன்னும் தூங்கலையா?" அப்படின்னோனே, இல்ல நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதையோ பத்தி" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா மனோவும். "ஓகே உனக்கு தூக்கம் வருதுன்னா நீ தூங்கு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு எனக்கு. அதெல்லாம் நான் முடிக்கிறேன்." அப்படின்னுவா. உடனே மனோவும் இல்ல, "இல்ல இல்ல பரவால்ல. நீ தூங்குறப்பயே நானும் உன் கூட சேர்ந்து தூங்குறேன்." அப்படின்னோனே இவளுக்கு கழுத்து வலிக்கும் போல. உடனே மனோவும் அவளுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பா. கோசா கேட்பா, "இன்னைக்கு உன்னோட மென்டார நீ கண்டுபிடிச்சியா இல்லையா மனோன்னுவா." மனோவும் இல்ல, இன்னைக்கு உனக்கு தெரியுமா? அவ ரேங்க் வந்து இன்னைக்கு வந்தா என்கிட்டயே." அப்படின்னோனே, "என்ன சொல்ற? அவ ரேங்க் தான் உன்னுடைய மென்டாரா?" அப்படின்னோனே, மனோவும், ஆமா. இன்னைக்கு தான் நானே அதையும் கண்டுபிடிச்சேன். அவ உன்கிட்ட என்ன சொன்னா?" அப்படின்ற மாரி கோசா கேட்பா. உடனே மனோ இல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அவன் என்ன சொன்னான்னா, அவ என்னுடைய மென்டார். அவ்வளதான். வேற எதுவுமே சொல்லல. அதாவது மென்டார் டின்னருக்கு மட்டும் நம்ம பிளான் பண்ணுவோம். அதோடயே முடிஞ்சு போச்சு." அப்படின்னா உடனே மனோவும் கேட்க ஆரம்பிச்சிருவா. "நான் இன்னைக்கு உன்ன லுக்டான் கூட பார்த்தேனே. ஸோ என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க 2 பேரும்? எத பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்டோனே, உடனே கோசா இல்ல, "இல்ல சும்மா தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அவ பார்க்க ரொம்ப பிரிட்டியா இருக்கிறா தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நீயும் உனக்கும் டான்க்கும் ரொம்ப க்ளோஸா நீங்க 2 பேரும்." அப்படின்னோனே அவளும் இல்ல, ஆமான்ற மாதிரி தலையாட்டுவா. அதுக்கப்புறம் மனோ கேட்பா, "உன்னோட கீர் எங்க?" அப்படின்னு. அவளும் இல்ல, "நான் அத ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதாவது அந்த ஓனர் கிட்டயே நான் ஏற்கனவே குடுத்துட்டேன்." அப்புறம் கோசா இல்ல, "உனக்கு அத பத்தி யோசிக்கணும்னு தோணலையா? என்னோட கீர் எங்க போயிருக்குன்னு நீ நெனைக்கிற?" அப்படின்ற மாதிரி கேட்பா. உடனே நம்ம அப்பதான் மனோ நெனச்சு பாப்பா. அதாவது இவ தனியா நல்லா உட்காந்து ஸ்நாக்ஸ வெளுத்து கட்டிட்டு இருப்பா. அது நல்லா கிரிஸ்பியா வேற இருக்கும். உடனே அவன் அண்ணன் வந்து உட்காருவான். வந்தோனே, "ஏய் இந்தா ஃபாங் இதையும் ட்ரை பண்ணி பாரு. இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. நியூ ஃப்ளேவர்ன்னு" சொல்லி குடுப்பான். அவனும் இல்ல, நல்லா தான் இருக்கு" அப்படின்னுவான். உடனே மனோ கேட்க ஆரம்பிச்சிருவா. "ஃபாங் உன்னோட கீர் எங்க? நான் பார்க்கணும். எனக்கு அது பொருந்துமா அப்படின்றது தான் பார்க்கணும்." அப்படின்னோனே, "முதல்ல நீ படிக்கிறத பாரு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் யோசிக்கலான்னுவானே." "ஓ! அப்பன்னா ஏதோ ஒண்ணு. உன்னோட கீர் வந்து காணா போயிருக்கு. அதானே?" "ஆமா. அவங்க நான் வந்து வேற யார்கிட்டயும் விட்டுட்டு போயிட்டேன் ஒருத்தவங்க கிட்ட.
ஸோ அதனால தான். இது வரைக்கும் அது வந்துச்சான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். சரி ஓகே, அது யார்கிட்ட போயிருக்கோ அவங்க கிட்ட தானே என்னுடைய ஹார்ட்டும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிருவான் மனோ. அவனுக்கு ஒரு மாதிரியே ஷையாக தான் இருக்கும். அவன் இந்த மாதிரி வெட்கப்படுறத பார்த்து நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது இது என்னோட கெஸ்ஸு தான். என்னோட 7வது அறிவு வந்து சொன்ன மாதிரி ஒரு கெஸ்ஸு. என்னன்னா, இவன் தான் அந்த கீரை வந்து பிளாய் கிட்ட குடுத்துருக்கணும். பிளாய் தான் வந்து கோசா கிட்ட குடுத்துருக்கணும். ஆனா மனோ என்ன நினைப்பான்னா, டைரக்ட்டா அவன் அண்ணன் கோசா கிட்டயே அந்த கீரை குடுத்துருக்காளோ! அப்படின்னு நினச்சுக்குவா. ஸோ அதுதான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது என்னோட அறிவு தான். நான் இந்த சீரிஸ் ஃபுல்லாலாம் பார்க்கல. உங்க கூட சேர்ந்து நானும் பார்த்துட்டு தான் வரேன். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் கோசா இல்ல, "ஏன் அந்த மாதிரி பார்க்குற? நான் சும்மா தான் கேட்டேன்" அப்படின்னுவான். அவளும் இல்ல, மனும் இல்ல. "நீ உன்னோட ஈர் எங்க போயிருக்கு? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அண்ணா உன்னோட ஹார்ட் எப்பயும் எனக்கு மட்டும்தான்" அப்படின்னு சொல்லி அப்போ 2 பேரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, சீனியர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இவங்கள சேர்த்து சொல்கிறப்ப. உடனே நம்ம கோசா இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பா. டக்குன்னு திடா இல்லை, "ஏன் எதை பற்றி நீ யோசிச்சுட்டு உட்காந்துருக்க?" அப்படின்னோடனே வராங்க எந்திரிக்கிறத பார்த்தோன்னே நம்ம கோசா இல்லை, "வெயிட் பண்ணு" அப்படின்வா. உடனே வராங்க இல்லை, நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு திடா கிட்ட சொல்லிட்டு போயிடுவா. நம்ம திடாவும் இல்லை, "நீ அமைதியா இருன்ற" மாதிரி சொல்வா. நம்ம பின்னாடியே வராங்க, பின்னாடியே நம்ம கோசா வந்துட்டு, "நில்லு வராங்க, நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு என்கிட்ட பேசு" அப்படின்ற மாதிரி சொல்வா. நம்ம வராங்க செம்ம கோவம் வந்து அவ கையையே எடுத்து விட்டுருவா. டக்குன்னு தள்ளி விட்டுருவா. "ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னோடனே நம்ம வராங்க இல்ல, "நீ இத சொல்றத முதல்ல நிறுத்து. நான் உன்னுடைய ஃப்ரெண்டா எப்பயுமே இருக்க விரும்பல, சரியா?" உடனே சொல்லிடுவா. "நான் உன்னுடைய ஃப்ரெண்ட விட நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஏன் ஏன் இப்படி ஏன் என்னுடைய ஹார்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மறுபடியும்? விடு, நீ எதுக்கு நான் சொன்னக்கப்புறம் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுவா. உடனே அந்த சைடு வந்து நம்மளுடைய திடா பொண்ணு வந்து, "சரி சரி, உனக்கு இதை பற்றி பிடிக்கலன்னா இதை பற்றி நினைக்காத, சரியா? சரி நீங்கள் இருக்காது, ஃபஸ்ட்டு நீ போ, நான் இதை பார்த்துக்கிறேன், நான் இவளை பார்த்துக்கிறேன், இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுவா. கோசாக்கு அமைதியாக இருக்கும், இவளுக்கு செம்ம இதுவாக இருக்கும். உடனே கோசா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் என்னன்னு திடா பொண்ணு தான். அவ கோவமா இருக்கா, அதனால தான். உடனே கோசா இல்ல, "எனக்கு நம்ம முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு வேணும். எனக்கு இப்போ அந்த மாதிரி தான் வேணும். நம்ம எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தோம். ஆனால் ஏன் இப்போ மட்டும் நம்ம அப்படி இல்லை? எனக்கு இப்போ அந்த மாதிரி இருக்கணும்னு தோணுது. எனக்கு மறுபடியும் அந்த பழைய இது வேணும்" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் திடாவும் எவ்வளோ சமாதானப்படுத்துறதுக்காக பேசிகிட்டு இருப்பா. அது மற்றவங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? யாருக்கு யார பிடிக்குதுன்றது அவங்களுடைய இஷ்டம். ஸோ அவங்களோட இஷ்டத்த பொறுத்து தான் இருக்குது. நீ ஏன் சேடா இருக்கிற? ஸோ விடு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஒண்ணும் உன்னுடைய ஃபால்ட்டும் இல்ல. அதே மாதிரி வராங்கோடைய ஃபால்ட்டும் கிடையாது, சரியா? இது ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் விட்டுரு. என்ன நம்பு. ஒரு நாள் வந்து அவளும் உன்னைய வந்து புரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்வா. அதே மாதிரி லாடாவும் கொஞ்சம் அவளோட இதுக்காக அவளையும் சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுவா. அதுக்கப்புறம் அந்த சோயை பொண்ணும், "ஆமாம் ஆமாம், உன்னை நான் இப்போ இது வரைக்கும் உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணது கிடையாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லி இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. இந்த சைடு மனோ வந்துட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் லுக்டான் உட்காந்து எழுதிட்டு இருப்பா. கோசா உடனே வந்து, "உனக்காக நான் புது நோட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நான் A+ சப்ஜெக்ட், அதாவது A+ கிரேட் எடுத்திருப்பா போல சப்ஜெக்டில், அதனால தான்" அப்படின்னோடனே உடனே லுக்டான் இல்லை, "தேங்க்ஸ், எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளாஸ்க்கு போகணும்னு" சொல்லிட்டு போயிடுவா. அவளும் பாய் சொல்லிடுவா. ஒரு மாதிரியாக பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு புரியலப்பா எனக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு கிளாஸ் எல்லாமே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் இன்னும் கிளாஸே ஸ்டார்ட் ஆகலை. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, லுக்டானை பற்றி தான் இவங்க காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. "அவள் இன்னும் வரதே இல்லை பாரு, இன்னைக்கு கூட லேட்டாக வரா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக லுக்டானும் வந்துடுவா. அந்த டைமும் சாரும் வந்துடுவாங்க. உடனே இவன் என்ன சொல்லுவான், "ஜாம் பையன் தெரியுமா, அவளுக்கு வேறு புது பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருப்பாங்க போல். ஸோ அதனால தான் இப்போ அவளெல்லாம் ரொம்ப லேட்டாக பார்க்க முடியுது. அவளை ரொம்ப அந்தளவுக்கு பார்க்க முடியலல்ல" அப்படின்னோடனே அவள் இல்லை, "மூடிக்கிட்டு படுறா" அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவா. நானே தான் சொன்னேன், அவள் சொல்லலை. அதுக்கப்புறம் அவனும் இல்லை, உடனே சார் எப்படா போவாங்கன்னு இருப்பான் போல். எல்லாருமே கிளம்பிடுவாங்க. இவன் எல்லாம் என்ன சொல்வான், "வா வா சீக்கிரம் எடுத்து வை, நம்ம சாப்பிட போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவான். லுக்டான் முதல்ல இல்லை, வேகமாக "நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இந்த ஓய் பொண்ணு இல்லை, இப்போல்லாம் லுக்டான் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்பயுமே நம்ம மனோ கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பா. அவள் போனதுக்கப்புறம் தான் இவளும் போவா. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னோடனே நம்ம ஜாம் பையன் தேவையே இல்லாமல், "ஆமாம், அவளுக்கு வேறு யாரோ பிடிச்சிருக்கு போல். ஸோ அதனால தான்"
அவங்க ஹார்ட் வந்து அவளுடைய ஹார்ட் இப்போ வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பையன் இல்லை. அப்படியா அப்படியே நீ சொல்லவே இல்லை, உனக்கு யாரோ சீக்கிரட்டாக பிடிச்சிருக்கேன்னு இந்த பையன் உடனே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு தேவை தான் நான் நினைப்பேன். சரி சொல்லு சொல்லு, நான் இப்போ சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். உடனே அதே இல்லை, அவன்கிட்ட அதெல்லாம் கேட்காதான், அவன்லாம் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டு. அப்புறம் என்ன ஜாம் பையன் இல்லை, சரி சரி ஒன்றும் ஃபன் பண்ணதெல்லாம் போதும், வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த சைடு நம்ம வராங்க வந்து இந்த 3 பேருக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கா. அதாவது என்னென்னா, அந்த ஆல்ரெடி அந்த திடா சொல்லியிருப்பா இல்லை, வராங்க சொல்லித்தர சொல்லி டைம் இல்லைன்னு சொல்லியிருப்பான். நான் இந்த தடவை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன், இவங்களுக்கு நல்லா சொல்லித்தரா. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி க்ரஷ் இருக்குமே நம்ம வராங்க மேலே எப்பயுமே. டக்குன்னு ஒரு சாக்லேட் எடுத்து நீட்டுறா. இதை பார்த்தோன்னே வராங்க இல்லை, எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சோகமாக சொல்லிடுவா. அதாவது ஹார்ஷாக சொல்லிடுவா. உடனே அந்த பொண்ணு இல்லை, எனக்கு தெரியும், நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் கொஞ்சம் சிரிக்கலாமே, அதுக்காக தான். நான் இன்றைக்கி பார்த்தா உங்களையே ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறீங்க, அதனால தான். கொஞ்சம் ஒரு சுகர் உங்கள் பாடிக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஹாப்பியாக இருப்பீங்களே அப்படின்னோடனே அவள் இல்லை, நான் எப்படி இருக்கிறேன் அதை பார்த்து நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், முதல்ல உன்னுடைய ஹோம்ஒர்க் பண்ணுறதை பார், அதுதான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட் எடுத்து வராங்க பக்கத்தில் வைப்பா. வராங்கல்ல அதை டக்குன்னு அவள் பக்கத்துலேயே தள்ளி விட்டுருவா. அந்த பொண்ணு சும்மா இருப்பாளா, அவள் இல்லை எப்படியாவது மெல்லிசான் மெதுவாக நகர்த்தி வராங்களுடைய பக்கத்தில் வச்சு விட்ருவா. அதுக்கப்புறம் முகத்தில் ஒரு புன்னகை வருமே. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு உடனே இல்லை வராங்க கேட்டேன், எப்படியாவது இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் பாத்ரூம் போகிறோம், ஸோ எங்களுக்கு அர்ஜென்ட்டாக வருது அப்படின்னு சொன்னோன்னே அவளோ அந்த பில்டிங்கில் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவா வராங்க. இந்த பொண்ணே இல்லை, இதை பாருங்கள், இது எனக்கு டவுட்டாக இருக்குது, இது எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி டவுட் கேட்க ஆரம்பிச்சிடுவா. நம்ம வராங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பா. இது இப்படி தான் போகணும், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், என்னால் முடியாதுன்னா விட்டு வேறு ப்ராப்ளம் போடலாம் அப்படின்னோடனே சரி ஓகே, நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணேன்னா நீங்கள் அப்செட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னோடனே அவள் இல்லை சரின்ற மாதிரியே சிரிப்பா. இவளுக்கு ஒரு மாதிரி அப்போ தான் மனசு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து அது எழுதிட்டு இருப்பாள். முடிச்சிட்டேன்னு சொல்லி கொடுத்துருவா. நம்ம வராங்க செக் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி திருப்பி பார்த்து தப்புன்னு சொல்லி கொடுத்துருவா. என்னது தப்பா, எங்கே இருக்கு எப்படி அப்படின்னோடனே அங்கே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவள் வந்து அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் இல்லை, எங்கே தான் உன்னுடைய ஃபோக்கஸ் இருக்குதுன்னு வராங்க திட்டினோன்னே இவள் வாய்க்குள்ளே முணங்க ஆரம்பிப்பாள். உன் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். இவன் இந்த மாதிரி வாய்க்குள்ளே முணங்குறத பார்த்துட்டு நம்ம வராங்கல, என்ன கம்ப்ளைனிங் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. உடனே அவளும் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி குனிஞ்சிட்டு இருப்பா. இவன் ரொம்ப க்யூட்டாக பண்ணுறதை பார்த்து நம்ம வராங்க ஒரு மாதிரியாக பார்த்து தான் சிரிப்பா. எப்படியாவது இவங்க 2 பேராவது ஒன்றா ஆகட்டுமே நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நைட் ஆகிடுச்சு, நம்மளுடைய கோசாவும் மனவும் வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம மொன பெட்டில் படுக்கிறத பார்த்து நம்ம கோசா இல்லை, இவ்வளோ ஆளுக்கெல்லாம் இங்கே படுக்காது, எந்திரி எந்திரி, பொய் சொல்லாத, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி தானே டேர்ட்டியாக படுத்து கிடப்போம் அப்படின்ற மாதிரி மன சொல்லிட்டு இருப்பா. நீ இப்போல்லாம் தூங்குறதே இல்லையா, உன் கண்ணு கீழே பார் கொஞ்சம் டார்க் சர்க்கிள் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மன சொல்லிட்டு இருப்பா. சரி நம்ம இப்படியே வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டோமா இதே மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஓகேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், ஹக் பண்ணேன், ஸோ இப்போலேருந்தே நம்ம அப்படி இருக்கலான்னொடனே டக்குன்னு இல்லை நம்ம கோசன் நான் சொல்லாததுக்கு முன்னாடியே நீ இப்படி தான் பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்வா. டக்குன்னு நம்ம மனம் இல்லை நம்ம பீச்சுக்கு போகலாமா அப்படின்வா. ஏன் இந்த மாதிரி திடீர்னு பீச் அப்படின்னோடனே மனம் சொல்வா, இல்லை கொஞ்சம் நீ இப்போல்லாம் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே, அதனால தான் கொஞ்சம் பிரெயினுக்கு பிரேக் விடுறதுக்காக தான், நாளைக்கு நம்ம போகலாமா அப்படின்னோடனே அவள் உடனே இல்லை இல்லை நாளைக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் கீர் ரன்னிங் ரிஹர்சல் இருக்குல்ல, அதனால தான். இல்லை நீ தானே ஹெட் சீனியர், உன்னால் எப்படி வேணாலும் ஷிஃப்ட் மாற்ற முடியலை ரிஹர்சலை அப்படின்னோடனே நம்ம கோசா உடனே யோசிச்சுட்டு சரி நான் முதல்ல ஸ்கெடியூலை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்வா. சரி ஓகே நானா போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிக்னலும் உனக்கு கொடுக்கல சரியா அப்படின்னு சொல்லிட்டு மனு உடனே அவளை ஃபோட்டோ எடுப்பா. அதை உடனே கோசா வாங்கிட்டு நீ என்ன என்கிட்ட பர்மிஷனே கேட்காம நீ எப்படி என்ன ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் கிஸ் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட்லேயும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த எபிசோடே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருந்தனால தான் இது வரைக்கும் சொல்லியிருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.